இன்னைக்கு சென்னையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான சவுத் ஜோன் கவுன்சில்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டுச்சு, தமிழ்நாட்டு சார்பா சிஎம் விஜய் அவர்கள் வந்து என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன் வச்சாங்க, ஃபைனலா டிஎம்கேவோட அவங்களோட நிலைப்பாடும் டிவிகே நிலைப்பாடும் ஒரே இதுல வந்து நின்றுருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அப்படிங்கிற ஒரு ஹைலைட்டான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நேத்தே நைட் ஒரு 10-11:30 மணி கிட்ட பாத்தீங்க அப்படின்னா சடனா எல்லா நியூஸ் சேனல்லையுமே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க வந்து சென்னை கோவளமுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து கோவளம்ல இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு ரெசார்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5 மாநில முதல்வர்கள், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்த மாதிரியான ஒரு 5 மாநில முதல்வர்கள் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வராங்க. அவங்க எல்லாத்தையுமே ரிசீவ் பண்றதுக்காக தமிழ்நாட்டோட சிஎம் விஜய் அவர்கள் வந்து கோவளம்ல போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி 11 மணி கிட்ட பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களும் அமித்ஷா அவர்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சில இமேஜஸ் எல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா அந்த அதே கோவளம்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெசார்ட் மாதிரியான இடத்துல 5 மாநில முதல்வர்களும் சேர்ந்து ஒரு சவுத் ஜோன் கவுன்சில இது பண்றாங்க. இதுக்கு தலைமை வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க, துணைத் தலைவரா சிஎம் விஜய் அவர்கள். இது எதுக்காக வைப்பாங்க அப்படின்னா, இது பொதுவாக நடக்கிறது தான். இது வந்து ஒவ்வொரு டைம் பீரியட்லயும் வேற டைம் நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து 2022 நடந்துச்சு நினைக்கிறேன், கேரளால நடந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு வட்டம் நடக்கிற ஒரு விஷயம் தான். இது எதுக்காக அப்படின்னா, தென் மாநிலங்கள் சொல்லப்படுற தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, இது போக யூனியன் பிரதேசமான புதுச்சேரி, இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் வந்து ஒரு ஒரு சுமூகமா எந்தவித பிரச்சனை இல்லாம அவங்களுக்கு இடையிலான அந்த மாநில பிரச்சனைகள் இருக்கும்ல, இப்ப நமக்கும் கர்நாடகா இருக்கிற மாதிரியான மேகதாது அணை பிரச்சனை, காவிரி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குல்ல, இது எதுவுமே வந்து ஒரு சுமூகமான முறையில 2 மாநிலங்களுக்கும் நன்மை தர மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லியா இந்த ஒரு கூட்டமைப்பு நடக்கும். இது வட்ட வட்டம் நடக்கிறதா இதே மாதிரி ஒவ்வொரு ஜோனுக்குமே நடக்கும். அப்படி இன்னைக்கு நடந்த இந்த ஒரு சவுத் ஜோன் கவுன்சில்ல வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, டீலிமிட்டேஷன் இருக்குல்ல, தொகுதி மறுவரையறை, நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தொகுதி மறுவரையறை இருக்குல்ல, அது மக்கள் தொகை அடிப்படையில மாத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. அதுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் வந்து பலம் அவங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டோட அந்த பிரதிநிதித்துவம் குறைஞ்சிருமா, 39 பாண்டிச்சேரி சேர்த்து 40 இருக்கு, இந்த 40 எங்களுக்கு குறைஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய பேர் எழுப்புனாங்கல்ல. இப்ப அதெல்லாம் இல்ல. அது மாதிரி இதுக்கு வந்து டிஎம்கே சைட்லயும் சரி, டிவிகே சைட்லயும் இப்ப அவங்க என்ன நிலைப்பாடு இருக்காங்க அப்படின்னா, இந்த தொகுதி மறுவரை நீங்க பண்றீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை நீங்க குறைக்க கூடாது. ஏன்னா 40 இருக்கு, இந்த 40 நீங்க குறைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும், எங்களோட பிரதிநிதித்துவம் குறையாத அளவுல நீங்க டீலிமிட்டேஷன் பண்றதுக்கு நாங்க அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு தமிழ்நாடு சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது போக மேகதாது அணை விஷயமா, காவிரி பிரச்சனை, நீட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணும், நீட் எக்ஸாமுக்கு எங்களுக்கு இது வேணும், நீட் எக்ஸாமுக்குல இருந்து எங்களுக்கு விலக்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும், அப்புறம் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை வந்து இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நீட் மாதிரியான பிரச்சனை, நிதி பகிர்வுல வந்து எங்களுக்கு தனியா ஒரு இது வேணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய முக்கியமான விஷயங்களை இதுல பேசியிருக்காங்க. இப்ப அவங்க பேசிட்டாங்க, பேசினால நாளைக்கே எல்லாம் நடந்துருமானா அது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதாவது இவரோட கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி டெல்லியில ஒண்ணு இதே மாதிரி நடந்துச்சு. அங்கேயுமே அவங்க வந்து இதே விஷயத்த அவங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப திரும்ப திரும்ப இதை தான் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. நீட்ல இருந்து எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுத்துருங்க, தொகுதி மறுவரையறை பண்றீங்க அப்படின்னா, டீலிமிட்டேஷன் பண்றீங்க அப்படின்னா எங்களுக்கான அந்த 39+1 40 இதை எங்களுக்கு குறையாம பாத்துக்கோங்க. இன்னொன்னு பண்றதுல இஷ்டம் இல்ல. ஏன் அப்படின்னா, நீங்க தான் 1970s வந்து மக்கள் தொகையை வந்து கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் பண்ணீங்க. அதை வந்து 100% சக்சஸ்ஃபுல்லா பண்ண மாநிலங்கள் வந்து தமிழ்நாடும், கேரளா, இந்த மாதிரியான மாநிலங்கள் தான் மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணி வச்சது. இப்ப இருக்கிறப்ப மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்கிற மாநிலங்களுக்கு அதிகமா நாங்க கொடுக்க போறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்க பண்ணி வச்ச அந்த ஒரு இதே மீறுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது வந்து இப்போ நீங்க தொகுதி மறுவரை பண்ணிக்கோங்க, ஆனா எங்களுக்கான அந்த சீட்ஸை குறைச்சாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. நீட்டு, நிதி பகிர்வு, அப்புறம் இந்த மாதிரியான மேகதாது அணை பிரச்சனை, இதுல எல்லாத்துலயுமே எங்களுக்கும் இது வேணும், மேகதாது வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட சொல்லியிருக்காங்க. இந்த மேகதாது
அணை பிரச்சனையில வந்து கர்நாடக சிஎம் டி.கே. சிவகுமார் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு நல்லதுதான். நாங்க குடிநீருக்காக எடுக்க போறது என்னமோ ஒரு வெறும் 5 டிஎம்சி தண்ணி தான் எடுக்க போறோம். மிச்சது எல்லாமே உங்களுக்கும் பாண்டிச்சேரிக்கும் தான். இது வந்து உங்களுக்கு நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி அவரோட இதை சொல்லியிருக்காரு. மத்தபடி இது வந்து இன்னையோட மேகதாது பிரச்சனை கிளியர் ஆயிருச்சு. நீட் பிரச்சனை கிளியர் ஆயிருச்சு. டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாடு வந்து தமிழ்நாடோட ஸ்டாண்ட்ல வந்து மத்திய அரசு உறுதியா பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு எதுவுமே நம்ம சொல்லிட முடியல. இன்னைக்கு நடந்த அந்த கவுன்சில்ல தமிழ்நாட்டோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத மட்டும் சிஎம் விஜய் அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இது வந்து நாளைக்கே மாறலாம், இல்ல மாறாமலும் போகலாம். ஆனா அவரோட ஸ்டாண்ட் இதான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ டிஎம்கேவோட ஸ்டாண்டும் டிவிகேவோட ஸ்டாண்டும் ஆல்ரெடி சேமா தான் இருக்கு. இதுதான் இன்னைக்கு நடந்த ஒரு ஹைலைட்டான விஷயங்கள். மற்றபடி சில மாநிலங்கள் அவங்களோட சில பிரச்சனைகளை ஷேர் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பாக்குறப்ப இதான் நமக்கான முக்கியமான நியூஸா இருக்கு. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? டீலிமிட்டேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா டீலிமிட்டேஷன் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா பிஜேபி மாதிரியான நேஷனல் பார்ட்டி வந்து சவுத்தை கன்சிடர் பண்ணவே தேவையில்ல. யூபி, ராஜஸ்தான், பீகார் அங்கிட்டு மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், வட்ட வட்டம் ஆட்சியை அவங்க டேக் அவுட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டீலிமிட்டேஷனை பத்தி. நீட், ஏன்னா இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 முஸ்லீம் பெண் வந்து அந்த நீட்டை பத்தி ரொம்ப ஒரு இதா பேசியிருந்தாங்க. நீட் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இதா சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப இதாகிட்டே இருந்துச்சு, சர்க்குலேட் ஆகிடுச்சு அந்த ரீல். நீங்க என்ன நினைக்கிறீங்க நீட்டை பத்தி? நீட் இருக்கணுமா வேண்டாமா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும். கல்வி வந்து மத்திய பட்டியல்ல இருக்கு. மத்திய பட்டியல இருக்கக்கூடிய கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா நினைக்கலையா அப்படிங்கிற உங்களோட நிலைப்பாடு என்ன? இதை பத்தி நீங்க ஜஸ்ட் உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. தமிழ்நாடு வச்ச கோரிக்கை எல்லாமே மேகதாது அணை இஷ்யூ எல்லாமே கண்டிப்பா கர்நாடகா கன்சிடர் பண்ணி மேகதாது அணை கட்டுறதை ஸ்டாப் பண்ணுவாங்களா? இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.